ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான பரிசீலனை இன்று முடிந்த நிலையில் தற்போது 55 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் போட்டியிட திமுக சார்பில் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். கடைசி நாளான நேற்று 58 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டன. 3 பேர் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 55 பேர் களத்தில் உள்ளனர். வரும் 20ஆம் தேதி மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் ஆகும். அன்றைய தினம் இறுதி பட்டியல் அறிவிக்கப்படும். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படும். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளும்படி அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்தபோது அவரை அண்ணாமலை விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்றார். அப்போது அண்ணாமலைக்கு அட்வைஸ் செய்த பியூஷ் கோயல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பாஜக தேசிய தலைமை சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றும் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கார் மீது ஒரு கும்பல் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு கருப்பு கொடி காட்டிய கும்பல் பின்னர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியது. உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் அவரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். விடாமுயற்சி ஹாலிவுட் பட ரீமேக்கா என்ற டாக் ஓட ஆரம்பித்துள்ள நிலையில் அது குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது என இயக்குனர் மகிழ் திருமேனி கூறியுள்ளார். இது தன்னுடைய கதை இல்லை என்பதை தெளிவுபடுத்திய அவர், கணவன் மனைவி இடையிலான பயணமும் அதில் நடக்கும் சம்பவங்களும் தான் படம் எனவும் தெரிவித்துள்ளார். அதற்குள் ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லிங் என அனைத்தும் யதார்த்தத்திற்கு நெருக்கமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தாவேக கூட்டணி குறித்து நடிகர் விஜய் தான் அறிவிப்பார் என கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். சனாதன சக்திகளை ஒழிக்க விஜய் விரும்பினால் இந்தியா கூட்டணியில் உடனடியாக இணைய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வெங்கட்ராமன், தற்போது தாவேக தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் கூட்டணி குறித்து நடிகர் விஜய் தான் அறிவிப்பார் என்றும் கூறியுள்ளார். ஜனவரி 13 முதல் 15ஆம் தேதி விடுமுறையை தவிர்த்து 16ஆம் தேதி வரை 3 நாட்களில் டாஸ்மாக் மதுபானம் 725 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு இது 678 கோடி ரூபாயாக இருந்தது. வழக்கமாக முதலிடம் பிடிக்கும் மதுரை மண்டலத்தை பின்னுக்கு தள்ளி திருச்சி 179 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்து முதல் இடத்தை பிடித்துள்ளது. சேலம் மண்டலத்தில் 151 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. மதுரை மண்டலத்தில் 149 கோடியும் சென்னையில் 142 கோடி ரூபாய்க்கும் பொங்கல் பண்டிகைக்கு டாஸ்மாக் மது விற்பனையாகியுள்ளது. தமிழக மக்களை குடிக்கு அடிமையாக்கியதுதான் திராவிட மாடல் சாதனையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மது விற்பனை அதிகரித்துள்ளது என்றும் இது நிச்சயம் மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி அல்ல என்றும், இன்னும் அதிகமான குடும்பங்கள் கண்ணீர் வடிப்பதையே இந்த செய்தி காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என ஒரு புறம் முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பிரச்சாரம் செய்துவிட்டு மறுபுறம் பொங்கல் தினத்தில் கூட மதுக்கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் அரசு மதுவுக்கு அடிமையாக்கி வருவதாகவும் அன்புமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆட்டுக்கிடாவுடன் வழிபாடு நடத்தச் சென்ற இஸ்லாமிய மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
திருப்பரங்குன்றம் மலை மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மலைக்கு கீழ் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் மலை மீது சிக்கந்தர் பாஷா பள்ளிவாசல் மற்றும் தர்காவும் உள்ளது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் இன்று ஆட்டுக்கிடாவுடன் ஏற முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மலை மீது உள்ள பள்ளிவாசல் தர்காவில் வழிபாடு நடத்த மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஆடுகளை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.